ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அப்படியால அங்கே மீனாட்சி அம்மன் கோயிலிருந்து வந்தேன். ஒரு சிலையை வந்து நான் ஃபோட்டோலேருந்து 3Dயாக மாற்ற போகிறேன். ஏற்கனவே வீடியோ பார்த்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஜஸ்ட் ஒரு 20 ஃபோட்டோ வச்சு அதை எப்படி 3Dயாக மாற்றுறது, அது பேர் ஃபோட்டோகிராமெட்ரி. சிவில் சைடோடது இப்போ எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க. 3D பிரிண்டிங் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எல்லாருமே அனுமாரை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. கருடரை பற்றி யாரும் அந்தளவுக்கு கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. கருட பகவான் வந்து சுவாமி தான். பட் ஆனால் இந்த கண்ணன் கலைக்கூடத்தில் பார்த்தீங்கன்னா இதை அழகாக செஞ்சு வச்சுருந்தாங்க. ஸோ கலைக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது. இருந்தாலும் இதை அவ்வளோ அழகாக செஞ்சு வச்சு அவங்க என்னமோ யோசிச்சாங்க, நான் என்னமோ ஃபோட்டோ தான் எடுக்கிறேன்ட்டு. பட் ஆனால் ஃபோட்டோ எடுக்கலை. நீங்கள் உங்கள் எண்ணத்தை மாற்றிக்கிங்க. நான் ஒரு 10 ஃபோட்டோ எடுத்து இந்த 10 ஃபோட்டோவை நான் 3Dயில் மாற்ற போகிறேன். எந்த ஒரு விலை மதிப்புள்ள ஒரு ஸ்கேனர்ஸோ எதுவுமே இல்லாமல். ஸோ அதுக்கப்புறம் என்ன செய்கிறேன், இந்த ஃபோட்டோவை நான் ஒரு சர்வருக்கு அப்லோட் பண்ணி கிளவுட் ஏபிஐ மூலியமாக ட்ரிகர் பண்ணி அதில் இருக்க அந்த உபுண்டு சர்வரில் கிட்டத்தட்ட மெஷ்ரூம் மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் தான். மெஷ்லேப்ன்றது வேறு, மெஷ்ரூம்ன்றது வேறு. ஃபோட்டோகிராமெட்ரி இந்த பேர். ஃபோட்டோஸை இருக்க பாயிண்ட் கிளவுட்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இது பண்ணுறது. அதை பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இது பாயிண்ட் கிளவுட்ஸாக எக்ஸ்ட்ராக்ட் ஆயிடுச்சு. சரிங்களா? இப்போ இந்த பாயிண்ட்ஸ் கிளவுட்ஸாக எக்ஸ்ட்ராக்ட் ஆனது இப்போ பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த கருட பகவான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது ஒரு கலை வடிவமாக எடுத்துக்குங்க. சரிங்களா? நான் அப்படியே அந்த மீனாட்சி அம்மன் கோயில்கிட்ட சில சிலைகளை வந்து ஃபோட்டோ எடுத்து ஸ்கேன் பண்ணலாம் போனேன். கோயிலுக்குள்ளே விடலை. அந்த ஆயிரங்கால் மண்டபத்தில் போய் எடுத்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த கோரிப்பாளையத்தில் இருக்க கண்ணன் கலைக்கூடத்தில் இருந்தது. சரிங்களா? ஸோ இதை வந்து ஜஸ்ட் ஒரு 20 ஃபோட்டோ வச்சு ஸ்கேன் பண்ணி எடுத்துடலாம். இல்லை அதை யாருனாலும் செய்யலாம். இது எப்படி செய்யணுன்றதை என் டுட்டோரியல்ஸ் பாருங்கள். மெஷ்ரூமு, ஆண்ட்ராய்டு ஆப்பு, அது மாதிரி பல விஷயங்களை வச்சு செய்வேன். இப்போ இதை ஆண்ட்ராய்டு ஃபோனை வச்சு செஞ்சுருக்கேன். ஆண்ட்ராய்டு ஃபோனில் செஞ்சாலும் இது ஆண்ட்ராய்டு ஆப்பை வச்சு ஒர்க் அவுட் ஆகாது. இதுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் வேணும். கிளவுட் ஐபிஐயை ஆக்சஸ் பண்ணணும் அவங்க ஆப் மூலயமா. கிட்டத்தட்ட ஒரு உபுண்டு லினக்ஸ் சர்வர் தான். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பின்னாடி கொஞ்சம் ஓட்டை இருக்குது. இருந்தாலும் அதை அடைச்சிடலாம். ஒரு சாஃப்ட்வேரில் கொண்டு போய் மித்த